இது நீங்கள் அனுபவத்தில் கேட்டு பாருங்கள். ஏன்னு கேட்டால் உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் அது எப்படி அமர்ந்து உங்களை இழுத்து வம்பள விடுதுன்னு பாருங்கள். ஒரு 4ஆம் இடத்தில் இருக்கிறது என்றால் உங்களுடைய பாதுகாப்பான விஷயத்திலேயோ, உங்களுடைய சூட்கேஸில் ஒரு பொருளை வச்சு எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு பையில் ஒரு பொருளை வச்சுட்டு போகிறீங்கன்னா காது அறுந்துடும். உங்களுடைய பயண பதில் செருப்பு அருந்துடும். நிறைய இருக்குது. இது 1 2 இல்லை. ஆகையினால் இந்த ரிஷபராசிக்கார அன்பு நேயர்கள், இந்த S7 டிவைன் அன்பு நேயர்களை பொறுத்தவரையும் மிக கவனமாகவும் மிக நுட்பமாகவும் தெரிந்து கொள்ள வேண்டியது, உங்களுடைய ராசியில் உங்களுடைய மாந்தி எங்கே இருக்கிறது என்று பார்த்து அந்த இடத்தில் இந்த சூரியன் செல்லும் பொழுது என்ன நடக்கும், சந்திரன் செல்லும்போது என்ன நடக்கும். சூரியன் என்பது உங்கள் தந்தை, சந்திரன் என்பது உங்களுடைய தாய். மனோகாரகனாகிய அந்த சந்திரன், சரீரக்காரனாகிய ஆன்மாக்காரகனாகிய சூரியன். உங்கள் ஆன்மா என்ன செய்கிறது, உங்கள் சரீரம் என்ன செய்கிறது, உங்கள் மனம் என்ன சொல்கிறது, அதனை தக்கவாறு புரிந்து கொண்டால் இந்த மார்ச் மாத பலன் உங்களுக்கு மிக சிறப்பாகவும் மிக எடுப்பாகவும் எடுத்து செல்லும். உண்மை அனுபவம் இது. ஆகையினால் உங்களுடைய கவனமெல்லாம் பொருளாதாரத்தில் மட்டும் அல்லாது உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தில் மிக சிறப்பாக இருப்பதற்கு நீங்கள் கவனம் வைக்கும்போது சற்று தங்கள் மீதும் கவனம் வையுங்கள். ஏனென்றால் நிறைய கடன் வாங்க வேண்டியது வரும். கடனை வாங்கினவங்க கேட்பாங்க, கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கும். ஆகையினால் வேறொன்றில் போட்டு வேறொன்றில் எடுக்கலாம் என்று நினைப்பீர்கள். இதனால் கொடுத்தவர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். இது சார்ந்து குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். கணவன் மனைவிக்கு இடையிலேயே பிரச்சனைகள் வரும். கண் சம்பந்தமான பிரச்சனை, பொருளாதார கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, வாய் தவறி பேசிய வார்த்தையினால் உள்ள பிரச்சனை, இவைகளெல்லாம் உங்களை போட்டு ஒரு வாட்டி விடும். செய்யும் தொழிலில் சில பிரச்சனைகள் வரும். ஆகையினால் தொழிலையும் உங்களையும் உங்களுடைய சொல்லாற்றலையும் கவனமாக கவனியுங்கள். முதலில் உங்களுடைய ஐம்புலன்களும் உங்களுக்குள் அடங்கி நிற்கின்றால் போதும். ஆமையைப் போல் தன்னடக்கம் கொண்டு அமைதியாக சென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் என்பது இந்த பூமிக்கு வந்து இங்கே ஈட்ட வேண்டிய பொருள். அதுக்கு சிறப்பான நபர் நீங்கள்தான்.